ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் vlog பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ரித்வாவை கூப்பிட கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி கிச்சனில் கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமுங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா நைட் டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு தான். லேட் ஆகிடுச்சதுனால கட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இங்கே இந்த மசாலா வறுக்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். என்ன ப்ரிப்பரேஷனை நான் வந்து சொல்கிறேன். டைம் ஆகிடுச்சு. நம்ம போய் ரித்வாவை முதல்ல பிக் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் வச்சு போயிட்டு தரலாம். பார்த்திங்கன்னா செம்ம காற்று இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் மூடமாக தான் இருக்குது. பட் செம்மையாக காற்றடிச்சிட்ருக்கு. இப்போதைக்கு மழை வராது அந்த நம்பிக்கையில் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போல் செம்ம காற்றடிச்சிட்ருக்கு. பஸ் ஸ்டாப்பை இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். பஸ் வந்துட்டு அந்த சைடில் வரும். ஓடிட்டான். இங்க வாடா, ஓபன் பண்ணு. சரி, இன்னைக்கு என்னென்ன பண்ண சொல்லு. சர்ப்ரைஸ் இருக்கா? மேமுக்கு பர்த்டேவா? ஏ ஆமா, தைரியம் இருக்கா? எந்த மேமுக்கு பர்த்டே? சரி, இன்னைக்கு என்ன மாமு சாப்பிட்ட லஞ்சு? என்ன மாமு கொடுத்தாங்க? கிரீன் ரைஸா? ஓகே. பொரியல்? பொரியல் இல்லையா? என்ன பொரியலே இல்லைங்கிற? ஏய், அது எப்படி தீர்ந்து போகும்? எல்லாத்துக்கும் தான் கொடுப்பாங்க. பாரு, பொரியல்லாம் சாப்பிடாம வரேன்னு நினைக்கிற நீ. தயிர் சாதம் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? இன்றைக்கி வந்துட்டு என்ன டின்னர்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு சீக்கிரம் வரேன்னாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை தான் இன்றைக்கி வந்துட்டு டின்னர் பண்ணுறேன். என்னென்னா கடாய் சிக்கனும் அப்புறம் வந்துட்டு கிரில் சிக்கனும் கேட்டாங்க. சரி, நான் அதை பண்ணித்தரலான்னு. கடாய் சிக்கன் கேட்கலாம். அவங்க சப்பாத்தி வித் சிக்கன் எதாவது பண்ணித்தர சொன்னாங்க. நான் வந்துட்டு கடாய் சிக்கன் ரெசிபி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸு மூடி போட்டு வச்சிடலாம். ரித்தம் வந்துட்டு குளிச்சுட்ருக்கான். அவனுக்கு தண்ணிலாம் திறந்து விட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அவனே வந்துட்டு குளிச்சுட்டு வந்துடுவான். இப்போ டைம் வந்து 5:30. இப்போயே டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்துட்டு ஏர்லி டின்னர். அதுவும் சிக்கன்லாம் எப்போயாச்சும் தான் டின்னருக்கு பண்ணுவோம். ரொம்ப ரேர் தான். ப்ராய்லர்லாம் எடுக்கவே மாட்டோம். மோஸ்ட்லி நாட்டுக்கோழி தான். ஸோ எப்போயாச்சும் தான் சிக்கன் வாங்குவோம். சரி, அதனால் ஏர்லி டின்னராக சாப்பிட்ருவோம். அதுவும் மோஸ்ட்லி ஒரு 7 மணிக்கெலாம் இன்றைக்கி சாப்பிட்ருவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரித்வா வந்தோடனே குளிச்சுட்டு மோஸ்ட்லி பனானா தான் ஃபஸ்ட்டு ஸ்நாக்காக ஈட் பண்ணுவார். அப்புறமேட்டு தான் ஏதாச்சும் நொறுக்கு தீனி. அப்புறம் துவைச்ச துணிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதான் ஃபுல்லாக மிஸ்ஸாக இருக்குது. எப்பொழுதும் மோஸ்ட்லி ஹோம்ஒர்க் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால சரி போன்னு விட்டுட்டேன். ஹோம்ஒர்க்கும் பார்த்தேன், ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த பிரிங்கிள்ஸ் சிப்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். சும்மா ஸ்நாக்குக்கு நல்லாயிருக்கு. மைல்டு ஃப்ளேவராக நல்லாயிருக்கு. இது பேக்கடா இல்லை இதான்னு தெரிலையே, ஃப்ரைடான்னு தெரில. இப்போ அது வேகிற டைமில் நம்ம மசாலாஸ் வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகான ஒரு 5-6 எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரம்லாம் இல்லை. அப்புறம் மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் தான் மிளகு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வறுத்துட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இதுதான் வந்துட்டு கடாய் மசாலா பவுடர். சைடு வந்துட்டுருக்கு. இந்த சைடு அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கேக் டெலிவரி. என்ன கேக்னா சூப்பரான குலாப் ஜாமுன் கேக். அதுவும் ட்வின்ஸுடைய 3rd பர்த்டேக்கு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
இப்போ வந்துட்டு டெலிவரி கொடுக்கணும், இப்போ வந்துடுவாங்க. அதுக்கான பேக்கிங்கையும் சைடில் பண்ணணும். இது நீங்கள் நினைக்கலாம் தண்ணியில் வேக வச்சு பண்ணுறமே இதுக்கு வந்து டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நான் பன்னீர் பட்டர் மசாலாவும் இதே மாதிரி தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுப்பில் வைக்கிறப்ப தான் இந்த பட்டரோ ஆயிலோ யூஸ் பண்ணுவோம். இதை வந்துட்டு அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் இல்லை பட்டர் ஊற்றி கூட வதக்கிக்கலாம். பட் இப்படி செஞ்சாலும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. நீங்கள் ஸோ நம்ம ஹெல்த்தியர் ஆப்ஷனாகவே போய்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேக வச்சே எடுத்து அரைச்சிருவேன். ரொம்ப டிஃப்ரென்ஸே தெரியாது உங்களுக்கு. பலாச்சொலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. கடாய் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டு தான் நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவர். ஸோ பார்த்துட்டு போட்டுக்கலான்னு கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு காரம் மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு இடித்த மாதிரி சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பிசைஞ்சு ஒரு எவ்வளோ டைம் இருக்கோ ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது, நான் அந்தளவுக்கு தான் ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு இதை வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஊறட்டும், பிசைஞ்சு வச்சாச்சு. கிரில் சிக்கனுக்கு சிக்கன் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டே வாங்கிக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸு. இதுதான் ஃபஸ்ட்டு மேரினேஷன். லெமன் ஜூஸ் நான் ஒரு சின்ன 1/2 லெமன் இது எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேரினேஷன் 1/2 மணி நேரம் ஆகும். டைம் இல்லாதனால எல்லாம் 15 மினிட்ஸ் தான் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட்டு மேரினேஷன் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேரினேஷனுக்கு இது 2 லெக் பீஸ் தான் இருக்கிறதுனால ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு கெட்டியான தயிர் எடுக்கணும். இன்றைக்கி எல்லாமே திடீர் பிளான்னால கெட்டி தயிர்லாம் இல்லை, ஸோ கொஞ்சம் தண்ணியான தயிர் தான் இருக்குது. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு நான் தந்தூரி மசாலா டைரெக்டாக எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூனு. என்ன பிராண்டுனா இந்த பிராண்டு தான் நான் வாங்குவேன் எப்பொழுதும், எவரெஸ்ட் தந்தூரி சிக்கன் மசாலா. இதுலேயே பேக் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாகவே பண்ணுறேன். அது வந்துட்டு நல்லா சூப்பராக வருது. அது வந்துட்டு ஒரு 2 பீஸ் தான் இருக்கனால எல்லாம் கம்மியாக தான் சேர்க்குறேன், 2 ஸ்பூனு. இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுவும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு ஊறுனா நல்லாயிருக்கும். ஓவர் நைட் கூட நீங்கள் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு க்ரில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம கடாய் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே கடாயில் கொஞ்சம் பட்டர், அப்புறம் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளிலாம் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த டேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம். எதுவுமே இதுக்கு தாளிக்கலாம் ஒன்றுலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும், மூடி வச்சுருங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டு பட்டர் வந்து மெல்ட் பண்ணுறேன் கிரில் சிக்கனுக்காக. லைட்டாக மெல்ட் ஆனோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு நம்ம சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மெயினாக நான்வெஜ் பண்ணுறது, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி சிக்கனுக்கு மட்டும்தான் இந்த கடாய் வச்சுருக்கேன். ஸோ இது அகலமாகவும் இருக்கிறதுனால ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில், இதுக்கு நான் வந்துட்டு நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்துட்டு திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்துட்டு மீடியம் ஹீட்டாக இருக்கிறப்ப நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வந்துட்டு பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு மேலே இது பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு 2 டைம்ஸ் பண்ணணும், 3 டைம்ஸ் டோட்டலாக பண்ணணும். ஃபஸ்ட்டு மிடில் திருப்பி போட்டோன்னே அப்புறம் எடுத்தோன்னே அந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஜூஸியாக ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன் 2 பீஸ் தான் இருக்குன்னா, நான் வந்துட்டு சாப்பிட மாட்டேன் ப்ராய்லர் சிக்கனு, ஹீட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ்பண்டுக்கும் எடுத்தாக்கும் தான். ஓகே, இதை வந்து இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து உள்ள வச்சுட்டு வந்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, உப்பு அப்பயும் போட்டுக்கலாம், மறந்துட்டேன். உப்பு போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல பவுடர், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா சுண்டி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காயிரும், 10 மினிட்ஸ் விட்டால் நல்லா திக்காயிரும். இன்னும் சரியாக இருக்கும். இது மறுபடியும் மூடி வச்சிடலாம்.
ஸ்டெப் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கிரேவியில் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நான் செகண்ட் பேட்ச் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு கிரில் ஆகி கொண்டிருக்கிறது. இவங்க ஹாலில் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒன்று இடத்துல லைட்டாக டேஸ்ட் பண்ண செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. நான் நினச்சதை விட அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜூஸியாகவும் இருக்குது. முக்கியமாக நல்லா வந்திருக்கு. எல்லாமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே எண்ணெயிலே ஆக்சுவலாக ஆனியன் கேப்சிகம்லாம் இருந்தால் க்யூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுவும் வந்துட்டு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கொட்டிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் தான். எல்லாமே இப்போ வெந்துருச்சு. 2 ஸ்டெப் கடைசியில் என்னென்ன ஆட் பண்ணோன்னா, ஒன்று வந்து கஸ்தூரி மேத்தி, ஒன்று வந்து கொஞ்சம் சுகர். இதெல்லாம் கம்பைன் ஆகி வர்றதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். கம்மியான ஃப்ளேமில் முடிச்சிடலாம். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. ரொம்ப சுகர் போட்டக்கூடாது, அப்புறம் இனிப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டேன். சான்சேரில் சூப்பராக இருக்குது. ஹோட்டலை விட நம்ம செய்கிறதா சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு. நம்ம கடாய் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் மட்டும் போட்டிருக்கலாமோ இருந்துச்சு, பட் ஏதோ போடலை. கலர்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பட்டர் போட்டு அப்புறம் சிக்கன்லாம் உள்ளே வச்சு அம்மா ரோல் பண்ணி தரேன். ஓகேவா? ரோல் பண்ண நீயே சாப்பிடுவே இல்லை? என்னது? சிக்கனும் எடுத்துட்டேன். எடுத்தோன்னா பட்டர் அப்ளை பண்ணிடணும். சூப்பராக கிரில் மார்க்கோட வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், எங்களுடைய டின்னர் ரெடி. சப்பாத்தி சைட் பை சைட் போட்டுட்ருக்கேன். எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்படி வந்திருக்குன்னு சூப்பராக கிரில்லு. நல்லா ஒரு சைடு நல்லா டார்க்காக செம்ம சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே, என்ஜாய். வைக்கிட்டாமா? நாங்கள் தூங்க வந்துட்டோம். ஹலோ, சவுண்ட் கேட்கல. நீ பேசுறது மறுபடியும் திருப்பி கேட்டால் தான் அந்த சவுண்டு கேட்கும். ஹலோ, எதா சொல்லு, பேசு. என்ன பண்ணலாங்க? சரி, எல்லாத்துக்கும் நான் தூங்க போகிறேன், குட் நைட்டுன்னு சொல்லிடு. நான் தூங்க போகிறேன், குட் நைட். பாய் பாய். இந்த வீடியோவையும் அப்படியே முடிச்சுக்கிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. ரித்வா, உனக்கு பிடிச்சதா? நான் பிடிச்சிச்சு எனக்கு. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி. மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.